நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழ் சென்னை அரங்கத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு. இது ஜீரோ வழங்குவது நான் பனிமலர், நான் ஹசீப். பனிமலர், இன்னைக்கும் ஒரு 3 விஷயங்கள் பற்றி, மிக முக்கியமான விஷயங்கள் பற்றி 06ல் பேச போகிறோம். முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இந்தியா வந்திருக்கிறார். இதனை ஒட்டி பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இரு நாட்டுக்கும் இடையே கையெழுத்தாக இருக்கின்றன. அது பற்றியான ஒரு விரிவான அலசல் இருக்கிறது. அமெரிக்க உளவு நிறுவனமான CIA விசாரணை கைதிகளை சித்திரவதை செய்திருப்பதாக செனட் குழுவினுடைய விசாரணை அறிக்கை தெரிவித்திருக்கின்றது. இதனுடைய பின்னணி குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதே போல மகாகவி பாரதியாரின் 133வது பிறந்த தினம் இன்று. இது பற்றியான மகாகவி பாரதியாருடைய பிறந்த தினமான இன்று இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கும் அவர் எந்த அளவு பொருந்துறார் அப்படிங்கிறத பற்றியான ஒரு விரிவான அலசலும் இருக்கு. அதற்கு பனிமலர், விளாடிமிர் புதின் அவர்களுடைய இந்திய பயணம், அதாவது கடந்த 2000வது ஆண்டு முதல் முறையாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் இரு நாட்டு அதிபர்களும் சந்தித்து பேசுவது என்ற ஒரு முடிவு எட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் விளாடிமிர் புதின் இந்தியா வந்திருக்கின்றார். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே புதிய பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இது தொடர்பான ஒரு செய்தியை பார்த்து விடலாம். 2 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்தடைந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் புதின். இந்த சந்திப்பின் போது அணுசக்தி, இயற்கை எரிவாயு, இராணுவ கொள்முதல் உள்ளிட்ட 16 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய புதின், தடையில்லா வர்த்தகம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார உறவுகளை இந்தியாவுடன் மேம்படுத்த விரும்புவதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவுடனான உறவிற்கு ரஷ்யா எப்போதுமே முன்னுரிமை அளிக்கும் என்று கூறிய புதின், மோடியுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று குறிப்பிட்டார். ரஷ்ய உதவியுடன் கூடங்குளத்தில் முதல் அணு உலை தொடங்கப்பட்டது. மிக விரைவில் அதிக எண்ணிக்கையில் அணு உலை தொடங்க திட்டமிட்டுள்ளோம். தற்போது கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் இந்தியா ரஷ்யா உறவு மேலும் வலுவடையும். இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட அணு உலையை தொடங்க ரஷ்யா திட்டமிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவில் ரஷ்யாவின் உதவியுடன் 10 அணு உலைகள் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். கூடங்குளத்தில் ரஷ்யாவின் உதவியுடன் மேலும் 3 அணு உலைகள் அமைக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்ட மோடி, அவை தலா 1000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்றும் கூறினார். Is also a key partner in this area. I am pleased that the first unit of the Kudankulam nuclear power plant is on stream. It has added 20% of the existing capacity for nuclear power in India. We are on course for installing the next 3 units of 1000 megawatt each. தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் காரணமாக இந்தியா ரஷ்யாவுக்கு இடையிலான உறவில் நிலவி வந்த தொய்வு நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்நிலையில் மோடி ஏற்கனவே பிரேசிலில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாடு மற்றும் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற G20 மாநாட்டில் புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது நினைவு கூறத்தக்கது. பனிமலர், அந்த செய்தியை பார்த்தோம். ரஷ்யாவை பொறுத்தவரை, அதாவது இந்தியா வந்திருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு விஷயம் குறித்து இந்திய பிரதமரிடம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் சுமார் 68% ஆக்கிரமிக்கக்கூடிய எரிவாயு, இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் போன்ற பொருட்கள் அதிக அளவிற்கு, அதாவது அந்த குறிப்பிட்ட இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் என்பது ஐரோப்பாவிற்கு அதிக அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்த சூழலில் சமீப காலத்தில் ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே உக்ரைன் பிரச்சனை தொடர்பான ஒரு கசப்பான உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சூழலில் இந்தியா வந்திருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர்
இயற்கை எரிவாயுவை இந்தியாவில் ஏற்றுமதி செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தையை மிக முக்கியமாக நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட வரைபடத்தை பொறுத்தவரை ரஷ்யாவிலிருந்து ஏற்றுமதியாகக்கூடிய இயற்கை எரிவாயு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த நாடுகளுக்கு செல்கின்றன, அதாவது இவை எரிவாயு குழாய்களின் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த குழாய்கள் ஏற்கனவே பதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழாய்கள் மூலமாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. அதை நாம் பார்த்தோம். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னதுபடி அதிக அளவுக்கு ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. சமீப காலத்தில் ஐரோப்பாவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையே, ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உக்ரைன் பிரச்சனை தொடர்பான ஒரு கசப்பான உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தான் ரஷ்யாவை பொறுத்தவரை தற்போது ஏன் இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது இயற்கை எரிவாயுவை என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடிய மற்றொரு திட்டம், அதாவது ஆப்கானிஸ்தான், அதாவது ஈரான் தொடங்கி ஆப்கானிஸ்தான் வழியாக பாகிஸ்தானை அடைந்து அதன் பிறகு இந்தியாவை வந்தடையக்கூடிய ஒரு எரிவாயு திட்டம் என்பது ஏற்கனவே செயல்படுத்துவது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் முழுமையடையவில்லை. 2009ஆம் ஆண்டை பொறுத்தவரை இந்த திட்டத்திலிருந்து இந்தியா விலகிக் கொள்வதாக ஒரு கருத்தையும் கூட முன்வைத்தது. இருந்தபோதும் இந்த திட்டம் இன்னும் செயல்பாட்டில் இருப்பதாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் அவ்வப்போது இந்தியா தரப்பிலிருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து வருகின்றது. ஆகவே ரஷ்யா இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் பட்சத்தில் ஈரான் வழியாக தன்னுடைய இயற்கை எரிவாயுவை இந்தியாவுக்கு அனுப்புவது தொடர்பான ஒரு வாய்ப்பும் கூட இருக்கின்றது. அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறலாம் என்று கூட எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம்னு பார்த்தோம்னா 1680 கிலோமீட்டர் நீளமுள்ள திட்டம். 2018ஆம் ஆண்டு முடிவடையக்கூடிய அளவில் இது திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். டர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இந்தியா வருவதற்கான திட்டம் இது. மிக நீண்ட தூரம் இந்த குழாய் வழியாக இந்த திட்டத்துக்கு பேர் கூட டேப்பே என்று அழைப்பார்கள். அதாவது இந்த நாடுகளினுடைய முதல் எழுத்துக்களை வைத்து டேப்பே என்று இந்த திட்டத்தை அழைக்கிறார்கள். ஆகவே இந்தியாவை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக, அதாவது உலகத்தில் பெரிய அளவுக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளில் 3வது இடத்தை இந்தியா பெற்றிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கக்கூடிய நாட்டிற்கு குழாயை அமைப்பதன் மூலமாக ஐரோப்பிய நாடுகளை சார்ந்து ரஷ்யாவின் பொருளாதாரம் இருக்கக்கூடிய சூழல் மாறும். ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே ரஷ்யாவுக்கு மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றன. ஆகவே இந்த பயணத்தின் போது புதின் இந்த குறிப்பிட்ட குழாய் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ரஷ்யாவை பொறுத்தளவு இந்தியாவிற்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என எண்ணியதற்கு மற்றொரு காரணம், 3வது அளவில் பெரிய அளவு கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடிய நாடு இந்தியா. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மிகப்பெரிய சந்தை இருக்கிற இந்தியாவிற்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே போய் ரஷ்யா இந்த சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இல்லாமல் செல்லும். அதே போல சமீபத்தில் ரஷ்யாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய உறவு என்பது இந்தியாவை கவலையடை செய்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அரசியல் வல்லுநர்களை பொறுத்தவரை, குறிப்பாக சர்வதேச அரசியலை உற்று நோக்கி வரக்கூடிய வல்லுநர்களை பொறுத்தவரை இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் தொடக்கம் தொட்டே, அதாவது ஒரு 50கள் தொடங்கியே பார்க்க போனோமானால் ரஷ்யாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த உறவு என்பது பெரிய அளவுக்கு சரியான ஒரு உறவாக இருந்தது கிடையாது. ஆனால் சமீப காலத்தில் அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருந்து வந்த அந்த உறவு குறித்தும் தற்போது நிலவி வரக்கூடிய அந்த உறவு குறித்தும் இப்போது பார்க்கலாம். நிச்சயமா பனிப்போர் காலத்திலேயே சோவியத் யூனியனை கண்காணிக்க அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் இடமளிச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். 1980 அதாவது இந்த பனிப்போர் காலம் என்பது மிக முக்கியமான விஷயம். உலகமே 2 பக்கங்களில் சார்ந்திருந்தது. அதாவது ரஷ்யா தலைமையில் ஒரு நாடுகளினுடைய கூட்டமைப்பு, அமெரிக்க தலைமையில் ஒரு நாடுகளுடைய கூட்டமைப்பு. இந்த சூழ்நிலையில் சோவியத் யூனியனை கண்காணிப்பது, அதாவது அப்போதைய சோவியத் யூனியனை, இப்போது ரஷ்யா என்று அழைக்கப்படக்கூடியது அப்போது சோவியத் யூனியனை கண்காணிப்பதற்காக பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்வதற்கான அனுமதியை வழங்கியது. அது பனிப்போர் காலத்தில். அதன் பிறகு 1980ஆம் ஆண்டு நீங்கள் குறிப்பிட்டது போல ஆப்கானிஸ்தான்ல சோவியத் யூனியனுக்கு எதிராக போரிட முஜாஹிதீன்களுக்கு பாகிஸ்தான் உதவி செஞ்சுச்சு. அடுத்ததா 1990களுக்கு பிறகு தாலிபான்களை ஆதரிப்பதில் ரஷ்யாவுடன் பாகிஸ்தான் முரண்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அதாவது இந்த முரண்பாடுகள் தொடர்ச்சியாக நீடிக்கின்றது. தாலிபான்களை ரஷ்யா எதிர்த்தது, ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை தாலிபான்களை ஆதரித்தது. இவ்வாறு தான் இந்த உறவு என்பது கசந்து கொண்டே சென்றது. கடந்த ஆண்டுகளில் பாகிஸ்தான் ரஷ்யா கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொண்டாங்க. இது முதல் முறையாக இந்த உறவு கொஞ்சம் துளிர் விடுறதுக்கான ஆரம்ப கட்டம் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். 2014 ஜூன்ல பாகிஸ்தானுக்கு ஆயுத விற்பனை தடையை ரஷ்யா நீக்கியது. அதற்கு முன்னர் வரை ரஷ்யாவை சேர்ந்த எந்த நிறுவனமும்
பாகிஸ்தானுக்கு ஆயுதத்தை விற்கக்கூடாது. இந்த தடை ஜூன் மாதம் நீக்கப்பட்டது. இதன் பிறகு மிக முக்கியமாக 2014 நவம்பர்ல ரஷ்யா பாகிஸ்தான் ராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது தொடர்பாகத்தான் இப்போது இந்தியா கவலை அடைந்திருப்பதாக ஒரு விஷயம் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இது தொடர்பான பேச்சுவார்த்தையும் கூட நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சூழல்ல தான் வந்து தொடர்ச்சியா இப்போ ரஷ்யா வந்திருக்கிற விளாடிமிர் புதின் அவர்கள் இந்தியா வந்திருக்கிறதும், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்ச்சியா வந்து கையெழுத்தாகி இருக்கிறதும் இந்தியா ரஷ்யா இடையான ஒரு உறவு மேம்படுறதுக்கான ஒரு செயல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ஒட்டி நம்மிடையே பேசுவதற்காக ராமசுப்ரமணியன் பொருளாதார வல்லுநர் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போ நம்ம பார்த்த மாதிரியே இந்தியா ரஷ்யா இடையேயான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. இது வந்து ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அப்படின்னு கூட சொல்லலாமா? ஏன்னா நம்ம பார்த்த மாதிரியே பாகிஸ்தானோட உறவு அது ரஷ்யா வலுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நம்ம இந்த உறவை வந்து இந்த ஒப்பந்தங்கள் செய்வது நமக்கு ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதின் காரணமாகவா? அப்படி ரமன், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்தியா மற்றும் ரஷ்யா இவங்க ரெண்டு பேருக்குமே சில நெருக்கடிகள் இருக்கின்றன. ஒன்று, ரஷ்யாவுக்கு இந்த உக்ரைன் போரில் ஈடுபட்டதுனால அவங்கள கௌரவீகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி செய்தார்கள். ஆகவே அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் சாங்ஷன்ஸ்லாம், எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், பொருளாதார தடைகள்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லாம் விதித்து விட்டன. நீங்கள் சொன்னது போல் இந்த 68 கிட்டத்தட்ட 70% ஆயில், நேச்சுரல் கேஸ் இவைகளெல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருந்தார். ஸோ இப்போ அவங்களுடைய பொருளாதார சுணக்கம் என்பது மிக மிக மோசமான நிலையில் வந்து விட்டது ரஷ்யாவுக்கு. ஆக அவங்க என்ன செய்கிறது? அப்போ அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதத்தில் அவங்களுடைய உதவி என்பது தேவைப்படுகின்றது, அல்லது 3 விதம் கூட சொல்லலாம். ஒன்று, நமக்கு இந்த நியூக்ளியர் பவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அணு சக்தி பவர், மின்சக்தி என்பது நமக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் அதை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட நமக்கு இப்போ இந்த கூடங்குளம் அந்த இடத்துல இருக்கக்கூடியதை அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப டிலேயாக தான் வந்தது. 1987 ஆரம்பித்து 2002 தான் அவங்க ஆக்சுவலாக தொடங்கினாங்க. அதற்கு காரணம் இந்த சோவியத் யூனியன் என்பது உடைஞ்சது, பலவிதமான உலகமயமாதல், இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். அதற்கு பிறகு தான் அது இப்போ சமீபத்தில் இது நிறைவடைந்திருக்கிறது. 2வது யூனிட் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ 3, 4, 5, 6 என்று அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒன்று. ஆகவே நமக்கு நியூக்ளியர் பவர் என்பது அவசியம் அப்படிங்கிறது இந்தியா உணர்ந்திருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல இடம் என்பது ரஷ்யா என்பது ஆகிறது. ஒன்று. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது போல் இந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அதை வந்து அவங்கள்ட்ட வாங்குகிறோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு இல்லை, ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு அவைகள் இல்லை என்று சொல்லும் பொழுது, இல்லை நம்ம இப்போ இந்த அணு உலைகள் பற்றி பேசும்போது ஏற்கனவே கூடங்குளத்தில் செயல்படுத்த தொடங்கி இருக்கிற அந்த திட்டம் வந்து தொடர்ச்சியாக எதிர்ப்புக்கு மத்தியில் அது வந்து இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியான எதிர்ப்பு அதுக்கு போயிட்டு இருக்கும்போது மேலும் இந்த அணு உலைகளை நிறுவுவது அப்படிங்கிற விஷயம் எந்த அளவு சாத்தியம்? இது வந்து ரஷ்யாவின் நிர்பந்தத்தின் பேரில் நடக்கப்படுகிறதா, இல்லை இந்தியாவே தன்னுடைய என்ன சொல்றது அணு உலை ஒப்பந்தம் அப்படிங்கிற அணு உலைகளை நிறுவுவதில் அது வந்து தீர்க்கமாயிருக்கா? ரொம்ப நல்ல கொஸ்டின் இது. நம்ம ஏன் இப்போ இந்த அணு உலையை பற்றி நான் கவலைப்படுறோன்னா, இப்போ நம்முடைய கூடங்குளங்களை பற்றி நம்ம பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அதற்கு எதிர்ப்பு என்று வந்து கொண்டிருக்கின்றதை ஒழிய அதில் வந்து டெக்னாலஜி வைஸ் ரொம்ப பிரமாதமான சுப்பீரியர் டெக்னாலஜி அப்படிங்கிறது ப்ரூவன் பண்ணியாச்சு. இட் ஹஸ் பீன் ப்ரூவ்டு. ஆனால் ஏன் நாம் அதை கண்டு பயப்படுறோம்னா, இது ஜப்பானில் நடந்த ஃபுகுஷிமா என்கிற இடத்துல நடந்தது. நான் பல முறை இந்த நாடுகளுக்கு சென்று, குறிப்பாக இந்த ஃபுகுஷிமா பிரச்சனை வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு அங்கே இருந்தேன். அங்கெல்லாம் அடிக்கடி இந்த நில அதிர்வுகள்லாம் ஏற்படுவது என்பது சகஜம் ஜப்பானில். அந்த ஃபுகுஷிமாவும் ஒரு அவுடேட்டட் டெக்னாலஜி என்றே பழைய இதில் சொல்லப்படுகின்றது. ஆகவே அது வந்து ரொம்ப எர்த்குவேக் ப்ரோன் ஏரியா அது. அதனால் அங்கே வந்து அதை கம்பேர் பண்ணி நீங்கள் இந்தியாவில் வந்து இப்போ நியூக்ளியர் பவரே இருக்கக்கூடாது அப்படிங்கிற. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே செர்னோபிலில் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கலாம். அது வந்து பியூர்லி மேன்மேட், அது வந்து மனுஷன் பண்ண தப்பு தான். இதுல தொடர்ச்சியான சந்தேகங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். இல்ல நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 0R தொடரும்.
06க்கு மீண்டும் வரவேற்கிறோம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இந்தியா வருகை புரிந்திருக்கிறார். பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றிருக்கின்றன. இது பற்றி நாம் பேசி வருகிறோம். நம்ம அணு உலை பற்றி பேசணும். இதே சூழல்ல இந்த எண்ணெய் வளங்களை இப்போ இந்தியா கொண்டு வர்றது, இந்த விஷயத்துல ஏற்கனவே ஈரானுடனான ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் இன்னும் அப்படியே கிடப்பில் இருக்கு. அதுக்கு அமெரிக்கா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வருது. இந்த சூழல்ல ரஷ்யாவுடனான இந்த ஒப்பந்தம் எந்த அளவு செயல்படுத்தப்படும்? இதற்கு அமெரிக்கா ஒத்துக்கொள்ளுமா? அமெரிக்கா ஒத்துக்கொள்ளாத சூழல்லையும் மோடி அரசாங்கம் இதை அமல்படுத்துமா? எஸ் டெஃபினட்டாக பண்ணுவாங்க. பிகாஸ் ரெண்டு பேருடைய அக்ரிமெண்ட்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் ஏதாவது சாங்ஷன் போட்டால் தான் செல்லுபடி ஆகும். அப்படி இருந்தால் தான் இது இந்தியாவை கட்டுப்படுத்தும் என்கின்ற வகையில சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஒன்றும் போடாத அளவிற்கு இந்தியா நம்ம இன்னும் தன்னிச்சையாக செயல்பட முடியும். அது அமெரிக்கானால நமக்கு ப்ரெஷர் வரும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது, இப்போ நீங்கள் இந்த ஈரானை பற்றி சொன்னீங்க. அது எங்கே வருதுன்னா, நீங்கள் இப்போ படத்தில் போட்டு காமிச்சது போல் இது ஆப்கான் வழியாக வருது. அது பிரச்சனையாகும். ஏன்னா அங்கே ஏற்கனவே பிரச்சனை இருக்கக்கூடிய இடம். அப்போ இன்னொரு நீங்கள் சொன்னது போல் படித்தது செய்தி படித்தது போல் இது ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு கொண்டு வந்துட்டு அங்கிருந்து ஷிப் மூலமாக கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுகிறது. அது எவ்வளோ தூரம் சாத்தியம் என்பது தெரியல. ஆனால் இரண்டு நாடுகளுக்கும் நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒரு பரஸ்பர ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். 10 அணு உலைகள் ஏற்படுத்துவதற்கான கையெழுத்தாகி இருக்கிறது என்று. ஆகவே நியூக்ளியர் பவர் இஸ் அ நீட் ஆஃப் அவர் அப்படிங்கிறது தான். ஈகோ ஃப்ரெண்ட்லி தான் அது. அது பெரிய இப்போ மேனஃபைல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3 மைல்ஸுங்கிறது இது யூஎஸ்ஏல அங்கே நடந்ததும் கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் ட்ராஜடி தான். அது அவங்களா பண்ண தப்பு தான். அதே மாதிரி தான் நான் இதில் கூட நடந்ததும் சொல்ல வேண்டியது தான். செர்னோபில் நடந்திருக்குது. பட் ஃபுகுஷிமாங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதனால் அதை கண்டு எல்லாத்துக்கும் பயப்படுறதுங்கிறது பயந்துட்டே இருக்க வேண்டியதான். அதனால் நியூக்ளியர் பவர் இஸ் அ நீட் ஆஃப் அவர் அப்படிங்கிறது நான் மறுபடியும் அழுத்தி சொல்ல வேண்டியது. அது ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஆகவே அது ஒரு 10 அணு உலைகளுக்கு அவங்களுக்கு நம்ம கழித்து போட்டுருவோம். அது ரொம்ப அவசியம். இரண்டாவதாக ட்ரேடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கும் அவங்களுக்கும் ட்ரேடு அக்ரிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். இன்ஃபேக்ட் இந்த பிரிக்ஸ் மாநாடு பிரேசிலில் நடக்கும்பொழுது நம்முடைய மோடி அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவோட மிக நெருக்கமான நாடு, நட்புறவோட உள்ள நாடு எதுன்னு சின்ன குழந்தையை கேட்டால் கூட இந்தியாவில் எது சொல்லுவாங்கன்னா ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இதையெல்லாம் பார்க்கும்பொழுது $10 பில்லியன் தான் அவங்கள்ட்ட பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. அது 15 பில்லியனாக இருந்திருக்க வேண்டும். அது 10 பில்லியன் தான். அது இப்போ 30 பில்லியனாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 16 அக்ரிமெண்ட் இப்போ கிட்டத்தட்ட போட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது நல்ல ஒரு தொடக்கம் என்று தான் கருத வேண்டும். ஏன்னா இட் இஸ் எ வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் த கண்ட்ரீஸ். ரஷ்யாவுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, நமக்கும் வெற்றியை தரும். ஆகவே இந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இந்த அவருடைய பயணம் என்பதும் நம்முடைய இந்த அக்ரிமெண்ட்ஸ் பொருளாதார ரீதியாகவும் நம்முடைய இயற்கையான ரிலேஷன்ஷிப் மூலமாகவும் நல்லதாகவே இருக்கும். நிச்சயமா நீங்க அரங்குக்கு எங்களிடையே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.